பாஷாவுங்க உங்களுக்கு அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவை அப்பா என்று கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க, அவர்கள் தான் நான் சொல்லுங்க. காரணம், இந்த பெரியவங்க நீ வளர்த்ததுப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லணும். இறந்து போனே வரிசையா வர்றாங்க, ஒரு பேர் கலந்து வர்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா அப்படி தகப்பா. அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி 14, 1998 உங்களுக்கு தெரியாது, பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்தை வாங்கிட்டு வர்றாரு. மைசூர்ல, கோயம்புத்தூர்ல வெடிச்சது, மைசூர்ல இருந்து வந்தது. 50 பேர் சாகுறாங்க, 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அப்பா. அந்த 250 பேர் யாரு படுகாயம் அடைந்து கண் இல்ல, காது இல்ல, கால் இல்ல, வாய் இல்ல, பேச முடியாது. இன்னும் ஸ்பைனல்ல அந்த பார்லஸ் அந்த இது இருக்கு, ஷார்ப்னல் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆணி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல, தண்டுவடத்துல. பாஷாவுங்க உங்களுக்கு அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு யாரு? தனியரசு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.